அண்ணா அம்மாக்கு சடனா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சுண்ணா. இப்போ டயாலிசிஸ் அவங்களுக்கு பண்ணலன்னா பின்னாடி பெரிய பிரச்சனையாகவும் சொல்றாங்க. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி 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 நீ எதுவும் பயப்படாத, நான் மாமா கிட்ட கேட்டுக்கிறேன். பித்து என்னாச்சு? அது ஒன்றும் இல்லைடா, எங்கள் அம்மாவுக்கு திடீர்னு உடம்பு இல்லாமல் போயிடுச்சு. ஒரு 30,000 அர்ஜென்ட்டாக வேணுன்றாங்க. ஒன்றும் பிரச்சனை சரிடா. இல்லை, நான் என்னோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட கேட்டுக்கிறேன். ஒன்றும் பிரச்சனை இல்லை. டேய் மாமா, அம்மாவுக்கு திடீர்னு அர்ஜென்ட்டு ஒரு 30,000 தேவைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் கொஞ்சம்... ஐயோ மாப்பிள்ள, இன்னைக்கு தான் பையனுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் மாப்பிள்ள. சரி மாமா. நீ கொஞ்சம் முன்னாடியே கேட்டுருக்கலாம்ல. சித்தப்பா, காசு ஏதாச்சும் இருக்குமா? ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இப்போதான்டா இஎம்ஐ கட்டினேன். நீ எங்கேயாச்சும் வெளியில் கேட்டு பார்க்குறியா? அம்மாவுக்கு ரொம்ப முடியல, காசு ஏதாச்சும் இருக்குமா? உங்கள் அம்மா வாங்கின காசே இன்னும் திரும்பி தரலையாப்பா? அண்ணே, அம்மா ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க, காசு ஏதாச்சும் இருக்குமா? இப்போதான்டா மொபைல் வாங்கினேன், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. வேற யார்கிட்டயா ட்ரை பண்ணி பாரு. ஹலோ அண்ணா, அம்மாக்கு டயாலிசிஸ் உடனே அர்ஜென்ட்டாக கேட்குறாங்க அண்ணா. அண்ணா அம்மாக்கு சடனா வாட்டர் லெவல் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. டயாலிசிஸ் பெரிய பிரச்சனையாகவும் ரொம்ப பயமா இருக்கு. ஐயோ மாப்பிள்ள பையனுக்கு ஸ்கூலில் கட்டணும் மாப்பிள்ள. நீ கொஞ்சம் முன்னாடியே கேட்டுக்கலாம்ல. இப்போதான்டா மொபைல் வாங்கினேன், முதல்ல சொல்லியிருக்கலாம்ல. வேற யார்கிட்டயா ட்ரை பண்ணி பாரு. ஏன்டா முன்னாடியே சொல்லியிருக்கலாம்லடா. இப்போதான்டா இஎம்ஐ கட்டினேன். வெளியில் கேட்டு பார்க்குறியா? உங்கள் அம்மா வாங்கின காசு தரலையாப்பா? பித்து என்னடா ஆச்சு? யார்கிட்டயும் காசு இல்லைன்னு சொல்கிறாங்கடா. எங்ககிட்ட கேட்டியா? கேட்கணும் கூட அவசியம் இல்லை ப்ரோ, நாங்கள் தானே தரப்போகிறோம். டேய், என்னடா சின்ன பிள்ளை மக்கள் அழுதுட்டு இருக்க? டேய் ஹரி, குடிக்க சாப்பிட காசு இல்லைன்னு பார்க்கலடா. என் அக்கௌண்ட்ல இருக்க காசு தம்பி அனுப்பிச்சுட்றா. சொந்தக்காரங்களாம் நம்பாதீங்க ப்ரோ. எனக்கு வந்து அப்பா அம்மா இல்லை, அதனால என்ன என் சொந்தக்காரங்க என்ன பார்த்துக்குவாங்கன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது அவங்களே என் சொத்துக்காக தான் என் கூட பழகினாங்கன்னு. நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க ப்ரோ, நாங்கள் இருக்கோம். அம்மாவுக்கு ஒன்றும் ஆகாது. ஜிபே நம்பர் சொல்லுங்க ப்ரோ. என் ஆளுக்காக நான் எவ்வளோ செலவு பண்ணுறேன், எங்கள் அம்மாவுக்கு செலவு பண்ண மாட்டேன்னா? எனக்காக ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க? டே மச்சான், ரூமை ஷேர் பண்ணிக்கிறது மட்டும் ஃப்ரெண்டோ ரூம்மேட்டோ இல்லைடா, பர்சனல் லைஃப்பும் ஷேர் பண்ணிக்கிறது தான். நீ என் ஃப்ரெண்டா மச்சான். டேய், இந்த ப்ரோ உன் சானிடைசர். எனக்கு எது அழுக்குன்னு இப்போதான் ப்ரோ புரியுது.